என்று மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவரா இருக்கிறார். அவருடைய பாத ரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்கு பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்காக, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது, இயேசு யோவான் புத்தகத்தில் அவனுக்கு ஒரு அறிவுரையை கொடுத்தார். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பது இல்லை. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பது இல்லை. இந்த வார்த்தையை தான் கர்த்தருடைய ஆவியில போட்டார். இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற சத்தியம் பரிசுத்த ஆவியானவர். அதிலும் விசேஷமா என்னவென்றால் அபிஷேகம் பண்ணப்படுதல். அபிஷேகம் பண்ணப்படுதல் அப்படி என்றால் வேதத்தின் அடிப்படையில் என்னவென்றால், ஒரு காரியத்தை செய்வதற்காக ஒரு மனிதனை தேர்ந்தெடுப்பதுதான் அபிஷேகம் பண்ணப்படுவதல். ஆரோன் என்ற ஒரு மனிதனை கர்த்தர் தேர்ந்தெடுத்து, அவனை ஒரு மனிதனும் அபிஷேகம் பண்ணப்படாத ஒரு விசேஷித்த தைலத்தை எடுத்து மோசே அவன் தலையிலே ஊற்றி, ஆரோனும் அவனுடைய சந்ததியாரும் தலைமுறைக்கும் எனக்கு ஆசாரியர்களாய் இருக்கும்படி அவர்களை பிரித்தெடு என்று சொல்லி அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். அல்லேலூயா. மேசியா என்றால் அந்த பேருக்கான தமிழ் அர்த்தம் என்னவென்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தம். இயேசு என்றால் இரட்சகர் என்று அர்த்தம். கிறிஸ்து என்றால் மேசியா என்று அர்த்தம். இயேசு என்ற ஒருவர் பூமியிலே வந்து நம்முடைய பாவங்களுக்காக இரத்தம் சிந்தி நமக்காக அவர் தன் ஜீவனை தருவார் என்பதுதான் இயேசு என்ற பெயருக்கான அர்த்தம். மத்தேயு புத்தகம் 1:21 வாசிக்கும் பொழுது, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்ற அர்த்தம். இயேசு என்றால் இரட்சகர் என்று அர்த்தம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்று ஏன் நான் அவரை அழைக்கிறோம் என்றால், அவர் இரட்சகராக பூமியிலே வந்தார். ஆனால் அவர் வெறுமனே மனிதனாக மாத்திரம் வரவில்லை. அவர் ஒரு காரியத்துக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார். எந்த காரியத்திற்காக இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டு பூமிக்கு அனுப்பப்பட்டார் என்றால், நம்முடைய பாவங்களையும் நம்முடைய நோய்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும், மரணத்துக்கு எதுவாய் நம்மை கட்டி வைத்திருக்கிற சகல சங்கிலிகளை உடைத்து நம்மை பரலோக ராஜ்யத்துக்குள் அழைத்து செல்லும்படியான ஒரு வழியாக, ஒரு வாசலாக இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் பூமிக்கு அனுப்பினார். அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்றால் அவருக்கு என்று ஒரு நோக்கம் இருந்தது. என்ன நோக்கம் என்றால், ஒரு பூமியிலே வந்து அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரிக்க வேண்டும் என்பது திட்டம். இதைதான் எபிரேயர் புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது, அவர் பூமிக்கு வரும் பொழுது தமக்கென்று ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினார். 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். அந்த சரீரமாகிய உடலுக்குள் வானத்தை பூமி படைத்த இறைவன் மனுகுலத்தில் வந்து நமக்காக பூமியிலே மரிப்பதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற பெயருக்கான அர்த்தம் தான் மேசியா என்று அர்த்தம். இன்னொரு வகையிலே மேசியா என்ற பெயருக்கான அர்த்தம் என்ன என்றால் ராஜா என்று அர்த்தம். இஸ் a கிங். மேசியா என்ற பெயருக்கான அர்த்தம் என்னவென்றால் ராஜா என்ற அர்த்தம். இன்றைக்கு வரைக்கும் யூதரில் உள்ள திருமணமாகாத ஒவ்வொரு பெண்களும் தன் வயிற்றிலே இயேசு, அதாவது அவர்கள் அறிந்து கொண்டிருக்கிற நம்பிக்கொண்டிருக்கிற மேசியா என்ற தாவீதின் குமாரனாகிய ஒரு ராஜா வந்து பூமியிலே பிறப்பார் என்று ஒவ்வொரு யூத பெண்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு கன்னியை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அப்படி என்ற 9ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனத்தின் ஏசாயா புத்தகத்தின் அடிப்படையிலே அவர்கள் அந்த வசனத்திற்காகவும் அந்த வாக்கு தத்தத்துக்காகவும் காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நித்திய பிதா வந்து பிறக்கும்படி காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மேசியா என்றைக்கோ வந்து பிறந்து நமக்காக மரித்து உயிரோடு எழும்பி இப்பொழுது அவருடைய வருகைக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். இதுதான் அபிஷேகம் பண்ணப்படுதல் என்பதற்கான அர்த்தம். அல்லேலூயா. அப்படி என்றால் அபிஷேகம் பண்ணப்படுதல் என்பதற்கான ஒரு அடிப்படையான நோக்கமாக ஒரே வார்த்தையை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால், அபிஷேகம் பண்ணப்படுவதென்றால் ஒருவனை குறித்த கர்த்தருடைய நோக்கம். அதுதான் அபிஷேகம். எல்லாருக்கும் ஒரே விதமான நோக்கம் இருக்கிறதா என்றால் அப்படி அல்ல. நம் சரீரத்திலே பல அவயங்கள் இருக்கிறது. கையுக்கென்று ஒரு நோக்கம், கண்ணுக்கென்று ஒரு நோக்கம், காலுக்கென்று ஒரு நோக்கம். கையின் வேலையை கண்ணால் செய்ய முடியாது, கண்ணின் வேலையை காலால் செய்ய முடியாது. பல அவயங்களால் நிரம்பி இருந்தாலும் அதற்கு உடல் என்ற ஒரே ஒரு பெயரால் அழைக்கப்படுவது போல, சபையிலே அநேக அங்கத்தினர் இருந்தாலும் சபை என்ற ஒற்றை வார்த்தையினால் நாம் அழைக்கப்படுகிறோம். ஆனால் இங்கே இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும், அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கும் ஒரு பிரதான நோக்கம் உண்டு.
அந்த நோக்கத்தை அவர்கள் செய்யாத வரையிலும் அந்த சரீரம் ஊனமுள்ள ஒரு சரீரமா இருக்கும். ஒரு மனிதனுக்கு கால் இருக்கிறது, ஆனால் அந்த கால் அவனால் நடக்க முடியவில்லை என்றால் நாம் அவனை பார்த்து என்ன சொல்கிறோம்? முடவன். ஒருவனுக்கு கண் இருக்கிறது, கண் கருவில் இருக்கிறது, ஆனால் அவனால் பார்க்க முடியவில்லை என்றால் அவனுக்கு நாம் சொல்லுகிற பெயர் குருடன். ஒருவனுக்கு பற்கள் இருக்கிறது, நாக்கு இருக்கிறது, ஆனால் அவனால் பேச முடியவில்லை என்றால் அவனுடைய பெயரை நாம் ஊமை என்று சொல்லுகிறோம். அப்படி ஒவ்வொரு விசுவாசிகளையும் கர்த்தர் சபையிலே ஒரு அவயங்களாக, ஒரு அங்கத்தினராக வைத்திருக்கிறார். அந்த விசுவாசியானவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தங்களுடைய நோக்கத்தை அறிந்து அதிலே செயல்படாத வரையிலும் அந்த ஆலயத்திலே, அந்த சபையிலே, அந்த ஊழியத்திலே எங்கேயோ ஒரு ஊனம் இருந்து கொண்டே இருக்கும். ஆனபடியினால் இந்த காலை வேளையிலே ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், உனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை நீ அறிந்து கொள். அல்லேலூயா. நீ அதை அறிந்து கொள்ளாத வரையிலும் உன் வாழ்க்கையிலையும் பெரிய மாற்றத்தை அனுபவிக்க முடியாது. அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருந்த பொழுது எனக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்தார். அந்த வாக்குத்தத்த வசனத்தோடு கூட நாம் தொடர்ந்து இந்த கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுகிறார்? அல்லேலூயா. 45வது ஏசாயா புத்தகத்தினுடைய 1வது வசனத்தை எனக்கு காலையிலே ஆவியானவர் என் ஆவியிலே அந்த வார்த்தைகளை கொடுத்தார். அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன் போய் கோணலானதை செவ்வையாக்குவேன், உன் பெயரை சொல்லி அழைத்திருக்கிற இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் ஞானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாட்பாட்களை முறித்து அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தில் இருக்கிற புதையலையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். அல்லேலூயா. கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இரும்பு தாட்பாட்கள் முறிக்கப்படும், வெண்கல கதவுகள் உடைக்கப்படும், ஒளிபீடத்தில் உள்ள பொக்கிஷங்கள் அவனுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. யார் அந்த மனிதன்? அவன் பெயர் கோரேஸ் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைக்கான பின் வரலாறு என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் நெபுகாத்து நேச்சர் என்று ஒரு ராஜாவின் மூலமாய் சிறைப்படுத்தப்பட்டு 70 ஆண்டுகள் அவர்கள் சிறையாயிருந்தார்கள். அவர்கள் சிறையாயிருந்த நாட்களில் அழுதிருப்பார்கள், கதறி இருப்பார்கள், எங்களை விட்டு விடுங்கள் என்று போராடி இருப்பார்கள். அல்லேலூயா. ஒரு மனிதன் படையெடுத்து வந்து சண்டையிடும் பொழுது அந்த மக்கள் என்ன பண்ணியிருப்பாங்க? ஐயோ எங்களை விட்டுருங்க, எங்க நாட்டை விட்டுருங்க, எங்க பிள்ளைங்களை விட்டுருங்க, எங்களை நிம்மதியா வாழ விடுங்கன்னு எவ்வளவு பரிதபித்து கதறி இருப்பாங்க, கண்ணீர் விட்டுருப்பாங்க, காலில் விழுந்திருப்பாங்க. ஆனால் அவர்களுடைய கண்ணீர், கதறல், அவருடைய பெருமூச்சு எதுவும் அவர்களை விடுதலையாக்கவில்லை. கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் அவர்களுக்கு உதவி செய்வார் ஒருவரும் இல்லை. இன்றைக்கு நீங்களும் உங்க வாழ்க்கையில பல ஆண்டு காலங்களா கதறி கண்ணீர் வடித்து உதவிக்காக தெருவா அலைந்து மனுஷனை தேடி இன்னும் அதுல ஒரு பெரிய விடுதலை வரல, இன்னும் உங்களால் அந்த கடனை கட்டி முடிக்க முடியல, இன்னும் அவங்க பிள்ளைகளுக்கான நல்ல ஒரு வாழ்க்கை வரன் கிடைக்கல, கிடைச்ச வாழ்க்கையிலையும் பிள்ளைங்க இன்னும் நல்ல வாழ்க்கைய அனுபவிக்கல, திருமணமாகி குழந்தை பிறக்கல, நல்ல ஒரு வீடு கட்ட முடியல, இத்தனை ஆண்டுகளாகி ஒரு கைப்பிடி மண்ணு கூட நமக்கு சொந்தமா இல்லை, உறவுகள் நம்ம கூட சேரல, எத்தனை தடைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை காரியங்கள் நமக்கு முன்பாக தடையின் மேல் தடையா இருந்து கொண்டிருக்கிறது. நாம் முயற்சி செய்கிறோம், காலையிலே எழுகிறோம், நேரப்பட வேலை செய்கிறோம், கடினமாய் உழைக்கிறோம், சம்பாத்தியத்தை கொண்டு வந்து கையிலே வைத்து ஆசைப்பட்ட ஒரு சின்ன உணவை கூட நம் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்க முடியவில்லை. 10,000 ரூபாய் சம்பாதித்தாலும் 12,000 ரூபாய் வட்டி கட்ட வேண்டிய மகால பெரிய கொடுமைக்குள்ளாக நாம் சிறைப்பட்டிருக்கிறோம். இதைத்தான் இந்த வேத வாக்கியம் சொல்லுகிறது. பல பேரை வியாதிகள் சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது, பல பேரை பாவங்கள் சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது, பல பேரை நோய்கள், அவர்கள் சொந்த வீட்டுக்குள் அவர்களால் குடியிருக்க முடியவில்லை, அலைந்து திரிகிற அவல நிலைமை, இதெல்லாம் ஒரு சிறையிருப்பு. அல்லேலூயா. கர்த்தர் அந்த சிறையிருப்பை உடைப்பதற்கு ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், பல ஆண்டுகளாய் உங்கள் வீட்டுக்குள், உங்கள் குடும்பத்துக்குள், உங்கள் பிள்ளைகளுக்குள், ஒருவேளை உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த பெரிய சிறையிருப்பை கர்த்தர் உடைப்பதற்கு ஒரு மனிதனை தேடுகிறார். ஒருவேளை இந்த காலை வேளையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீயாக கூட அந்த நபராக இருக்கலாம்.
அல்லேலூயா. உன் வீட்டுக்கு விடுதலை உண்டாக்குகிற, உன் குடும்பத்துக்கு ஒரு விடுதலை உண்டாக்குகிற, உன் குடும்பத்தோடு போராடுகிற அந்த பெரிய காரியத்தை உடைக்கக்கூடிய ஒரு நபராய் உங்களை கர்த்தர் மாற்ற முடியும். ஒரு கைப்பிடி நிலம் கூட இல்லையே, இத்தனை ஆண்டுகளாய் வாழுகிறோமே, தலைமுறை தலைமுறையாய் வாழுகிறோமே என்ற இந்த வாழ்க்கைக்குள்ளே கர்த்தர் உன்னை கொண்டு சுதந்திரமான பூமியையும் அதில் நிரந்தரமான ஒரு குடியிருப்பையும் கட்டி வைக்க கர்த்தரால் முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்தால் இத்தனை ஆண்டு காலங்கள் உங்கள் சந்ததியிலே வராத ஒரு செல்வத்தையும் செழிப்பையும் கர்த்தரால் உன்னை கொண்டு செய்ய முடியும். இந்த காலவேளை கர்த்தர் யாரோ ஒருவரோடு பேசுகிறார். கர்த்தர் திட்டமாய் பேசுகிறார். உன் சந்ததியிலே உன்னை கொண்டு தலையெழுத்தவே நான் மாற்றுவேன். அல்லேலூயா. உன்னை கொண்டு நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? என் காலங்களில் கர்த்தர் என் எல்லைகள் எல்லாம் சமாதானப்படுத்தி இருப்பார். தாவீதுக்கு கர்த்தர் சொன்னார், அவன் நாட்களில் அவனை சுற்றி இருந்த எல்லா சத்துருகளுக்கு முன்பாகவும் அவனுக்கு ஒரு சமாதானத்தை கர்த்தர் இளைப்பாறுதலை கட்டளையிட்டிருந்தார். நான் போனதுக்கு அப்புறம் கிடையாது, என் காலங்களில் என் கண் காண என் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் உண்டாகும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் அப்படியே செய்ய வல்லமையுடைய தேவன். அல்லேலூயா. அப்படி என்றால் கர்த்தர் அந்த சிறையிருப்பை கிட்டத்தட்ட பல லட்சம் மக்கள் 70 ஆண்டுகள் இருந்த அந்த சிறையிருப்பை, தாவீது என்ற ஒரு மனிதன் அங்கே இருந்தான். அவன் இறந்ததுக்கு அப்புறம் 21 ராஜாக்கள் கடந்து போகும் பொழுது யோயாக்கீம் என்ற ராஜாவின் நாட்களில் இந்த சிறையிருப்பு நடந்தது. அதற்கு பின்பு அந்த தேசத்திலே தானியேல் என்ற மிக சிறந்த ஜெபவீரன் இருந்தான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று விசுவாச வீரர்கள் அங்கே இருந்தார்கள். அதற்கு பின்பக்கம் எசேக்கியேல் என்ற தீர்க்கதரிசியும் அங்கே சிறைப்படுத்தப்பட்டார். அவர் மிகுந்த தீர்க்கதரிசியிலும் பலமான தீர்க்கதரிசி. அல்லேலூயா. ஜெபிக்கிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள், தீர்க்கதரிசிகள் அத்தனை நபர்கள் இருந்தும் சிறையிருப்பிலிருந்து ஒரு பெரிய விடுதலை இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் ஒரே ஒரு மனிதனை எழுப்பினார். அவன் பெயர் கோரேஸ். உங்க குடும்பத்துல இத்தனை பேர் இருந்திருக்கலாம், நல்ல ஜெபிக்கிறவங்க கூட இருந்திருக்கலாம், நல்ல ஒரு வேலையில போஸ்டிங்ல இருந்தவங்க கூட இருந்திருக்கலாம், நல்ல ஒரு கனம் உள்ளவங்க கூட இருந்திருக்கலாம். அப்படிப்பட்டவங்களா இருந்தும் கூட உங்க வாழ்க்கையில எந்த ஒரு பெரிய மாற்றங்களையும் அனுபவிக்க முடியாமல் நீங்க இருந்திருக்கலாம். இன்றைக்கு காலை வேளையில நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அபிஷேகத்தினுடைய வல்லமை அது மகா பெரியது. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, ஒரு சாதாரண மனிதனாகிய கோரேஸ் அந்த நாட்களிலே அவன் ஒரு வாலிபனாய் இருந்தான். அந்த வாலிபன் மேல் வந்த ஒரு அபிஷேகம் என்ன செய்தது? இத்தனை ஆண்டுகள் 70 ஆண்டுகள் பூட்டப்பட்டிருந்த அந்த சிறை கதவை உடைத்தது. அல்லேலூயா. அவன் மேல் அபிஷேகம் வந்த முதலாம் வருஷத்தில், அல்லேலூயா, எஸ்ராவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், கர்த்தர் கோரேஷை அபிஷேகம் பண்ணின முதலாம் வருஷத்தில் என்ன செய்தார்? இஸ்ரவேலின் சிறையிருப்பை கர்த்தர் உடைத்தார். அல்லேலூயா. அதனால தான் சொல்றேன், பரிசுத்த ஆவியை நீங்க பெற்றுக்கொண்டால்தான் சில காரியங்களை விடுதலை அனுபவிக்க முடியும். பல பேர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்றாங்க, காலையில சர்ச்சுக்கு வரும் பொழுது நல்லா ஜெபிக்கிறாங்க, பாடுறாங்க, துதிக்கிறாங்க, கதவை பூட்டும் போது உள்ளேயே விட்டு மூடிட்டு வெளியே போயிடுறாங்க, வெறுங்கையா தான் போறாங்க. ஆனா வசனம் சொல்லுது, நீ என் கையை பிடிக்கிற காலம் இல்லை, நான் உன் கையை பிடித்து சொல்லுகிறதாவது, வெண்கல கதவுகளை உடைப்பேன், இரும்பு தாட்பால்களை முறிப்பேன், அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையலையும் நான் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. நல்ல கைதடி சோதரம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகம் என் மேல் வந்து விட்டால், உம்முடைய பரிசுத்தாவின் வல்லமை என் மேல் வந்தால், கர்த்தருடைய மகிமையினாலே மேகங்களை போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கத்தக்கதாய் கர்த்தர் உன்னையும் ஒரு சாட்சியாய் மாற்ற வல்லமை உடையவர். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிரசனத்தினாலே மலைகள் மெழுகை போல உருகுமா. நல்ல கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் சந்ததியிலே அப்படிப்பட்ட அபிஷேகம் இந்த காலை வேளையில என் மேலே இறங்கட்டும், என் மேலே இறங்கட்டும். நல்ல கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. என் அறிவினால் முடியாதது, என்னுடைய கண்ணீரினால் முடியாதது, என் கதறலால் முடியாதது,
என் வேலை சக்தியினால் முடியாதது, என் கையின் பிரயாசத்தினால் முடியாததை அபிஷேகம் முடிக்க பண்ணும், அபிஷேகம் முடிக்க பண்ணும், அபிஷேகம் முடிக்க பண்ணும். இந்த காலை வேளையில கர்த்தருடைய அபிஷேகத்தின் மழையினால கர்த்தர் இந்த ஆலயத்தை நிரப்புகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த சந்ததியிலே உன்னை கொண்டு நான் செய்கிற காரியம் அது பயங்கரமா இருக்கும், அது பயங்கரமா இருக்கும். உன் குடும்பத்தினுடைய சூழ்நிலையவே நான் மாற்றுவேன், உங்கள் வாழ்க்கையினுடைய பாரம்பரிய தலைமுறையவே நான் மாற்றுவேன். ராபாலா காமானி தாலாபா ரஷந்தலா பதுடா பலாராமா ராகா தீமா லந்த லமானா துடாபலா ரபானேதி அந்த ரஹதியா. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க, ஆண்டவரே என்னோடு முடியட்டும் இந்த தரித்திரம், என்னோடு முடியட்டும் இந்த நோயின் தரித்திரம், என்னோடு முடியட்டும் இந்த சாபம், இனி என் பிள்ளைகளுக்கு மேல இந்த வாழ்க்கை வரக்கூடாது, என்ன போல என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை வந்துடக்கூடாது, நான் படுகிற வேதனை என் பிள்ளை படக்கூடாது, நான் பட்ட இந்த நோய் கஷ்டத்தை என் பல்ல படக்கூடாது, நான் அனுபவிச்ச இந்த தரித்திரத்தை என் பிள்ளை அனுபவிக்க கூடாது இருப்பீங்க என்றால் இன்றைக்கு அந்த அபிஷேகம் தான் நுகத்தை முறிக்கும். வேதம் சொல்லுகிறது, அபிஷேகம் நுகங்களை முறிக்குமா? அபிஷேகம் நுகங்களை முறிக்கிறது. இதோ கர்த்தருடைய அபிஷேகத்தினால் கட்டுகள் உடைகிறது, கட்டுகள் உடைகிறது. ஏய், சாப கட்டுகள் உடைகிறது, அந்தகார கட்டுகள் உடைகிறது. ராகாலா மாட்டியா தாலாபா ரதுடா ஹாலா மனதினி யாத்த ரதலபனா. இயேசுவே, எல்லா சாபத்தின் வல்லமைகளும் உடைவதாக நீ விசுவாசிப்பாய் என்றால் இந்த நாளிலே கர்த்தருடைய அபிஷேகம் உன்மேல் இறங்குகிறது. பெற்றுக்கொள்ள அபிஷேகத்தை, பெற்றுக்கொள்ள அபிஷேகத்தை. சிம்சோன் மேல் அந்த அபிஷேகம் இறங்கிய பொழுது அகலினாறு கயிறுகள் அருந்தது, 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 அருந்தது. இப்பொழுது உண்மையில் இறங்குகிற அபிஷேகத்தினாலே கட்டுகள் அறுகிறது. இதற்கு பின்பு ஒரு பெரிய விடுதலை. உங்கள் வேலைகளிலே வாசல் திறக்கும். உங்கள் தரித்திரத்தை கட்டி முடிக்கத்தக்கதாய், அந்த கடனை கட்டி முடிக்கத்தக்கதாய் கர்த்தர் ஒரு வாசலை திறக்கிறார். ஆகமான துலாமலா துடாபாலா தராபாலா ஹந்தல தனமனதி அந்தரபா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. குளம் கலக்கப்படும், எவன் முந்தி எழும்புகிறானோ அவனுக்கு மாத்திரம் சுகம். கர்த்தருடைய அபிஷேகம் இங்கே உலாவுகிறது. கர்த்தர் தம்முடைய தைல குப்பியோடு உலாவுகிறார். என் காரியமாய் யார் போவார் என்று கேட்ட பொழுது எல்லாரும் அமைதியா இருந்தார்கள். ஏசாயா சொன்னான், கர்த்தாவே, நான் அசுத்த நாவுடையவன், நான் ஒரு பாவி, உம்மால் பயன்படுத்த முடியும் என்றால் என்னை அனுப்பும் என்று சொன்ன பொழுது ஒரு தேவ தூதன் அக்கினியோடு இறங்கினான். அப்படிப்பட்ட தேவ தூதன் ஒருவன் இறங்கி உன்னை தொரட்டும், உன்னை கொண்டு கர்த்தருடைய ஊழியம் கட்டப்படட்டும். தெய்வீக அபிஷேகம், தெய்வீக வல்லமை, தெய்வீக கிருபைகளால் கர்த்தர் உங்களை நிரப்பட்டும். ஆகாதினா மலதன மந்தரபா. ஓ, மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பல நேரம் நான் ஊழியங்களில் நான் பல நேரங்களில் பார்த்துருக்கேன், பல காரியங்களை பார்த்துருக்கேன். நம்ம அறிவுனால எல்லாத்தையும் சாதிச்சிட முடியாது. நமக்கு இருக்கிற பணபலத்தையும் ஆள் பலத்தையும் வச்சு சாதிச்சிடவே முடியாது. வேதம் சொல்லுகிறது, 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தல புத்தகத்தில் சீஷர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். 3ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, தேவ ஆலயத்திலே பல ஆண்டுகளாக இருந்த வியாதியஸ்தன் எழும்பி நடக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தருடைய அபிஷேகத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். நான் முன்பாகவே சொன்னது போல, அபிஷேகம் என்றால் அதனுடைய பிரதான நோக்கம் என்றால் அதற்கென்று ஒரு பிரதான நோக்கம் உண்டு. ஒன்று, அப்படி அபிஷேகம் பெற்றுக்கொண்ட உங்க ஒவ்வொருத்தவங்க பின்னாடியும் ஒரு பிரதான நோக்கம் இருக்குது. நான் ஒரு வாலிப நாட்களில் இதே போல சபையில், இன்னைக்கு வாலிபன் தான், சின்ன வயசா, கிட்டத்தட்ட ஒரு 21 வயசு அந்த மாதிரி, இல்லை 18 வயசு சர்ச்சில் நான் இருக்கும்போது, ஒரு நாள் வாழ்ந்தாலும் உம்மோடு தான் மரித்தாலும் உம்மோடு தான் என்ற ஒரு பாடலை பாடி, பாடலுடைய முடிவிலே அந்த ஆராதனை நடத்தின அந்த சகோதரர் சொன்னார், கர்த்தருக்காக யாரெல்லாம் ஊழியம் செய்ய விரும்புகிறீர்கள் அவர்கள் மாத்திரம் உங்கள் கைகளை உயர்த்துங்கள். அதற்கு முன் நான் ஊழியத்திற்காக ஒப்பு கொடுத்ததே இல்லவே இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே நான் ஆண்டவரோட ரொம்ப அதிகமாக ருசித்து வளர்ந்த ஒரு மனிதன். வாழ்க்கையில் பட்ட வேதனைகள், கஷ்டங்கள், புறக்கணிப்பு, அவமானம், நிந்தைகள், ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத போது எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு ஆதரவு இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ஆராதனையின் முடிவில், யார் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய போறீங்க,
நான் கரங்களை உயர்த்தினேன். ஆண்டவரே, ஏசாயா சொன்னது போல நான் ஒரு அசுத்த நாவு உடைய மனுஷன்தான். ஏதாவது உங்களை என்னை கொண்டு பயன்படுத்த முடியும்னா என்ன பண்ணுங்க, பயன்படுத்துங்க. அந்த ஆராதனை நடத்தினவர், கரங்களை உயர்த்துங்கள் என்று சொன்னவர் இன்றைக்கும் அதே இடத்துல தான் இருக்கிறார். அவர் இன்னும் ஒரு ஊழியம் கூட அவர் செய்யலை. ஆனால் என்னை பயன்படுத்துங்கன்னு சொன்ன விளைவு இன்னைக்கு இங்கே வரைக்கும் என்னை கொண்டு வந்திருக்கு. அப்படின்னா ஒன்றே ஒன்று, நீங்கள் ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்கன்னு சொல்லும்போது தான் அந்த அபிஷேகம் உங்கள் மேலே வருது. நானும் அப்படியே பாட்டை கேட்டுட்டு ரசிச்சுக்கிட்டு அழுந்துக்கிட்டு கையை உயர்த்தாமல் அப்படியே தலையை கீழே போட்டிருந்தேன்னா இன்றைக்கும் அந்த 100 பேர் உள்ள சபையில் 101ஆவதா ஒரு ஆளை நான் அங்கவே இருந்திருப்பேன். என் வாழ்க்கையில் இந்த மாற்றமும் வந்திருக்காது. எப்போ நான் அந்த பாடல் நேரத்தில் என்னை ஒப்பு கொடுத்து என்னை அபிஷேகம் பண்ணுங்க, என்னை ஒரு ஊழியக்காரனா மாற்றுங்கன்னு சொல்லி நான் கரங்களை உயர்த்தணும், அப்பொழுது ஊழியத்துக்கான வாசல் திறக்கப்பட்டது. எத்தனை பேர் புரிஞ்சு உங்களுக்கு? அந்த அபிஷேகம் வந்தபோது ஒரு ஊழியக்காரனாய் மாறுவதற்கான சூழ்நிலைகள் எல்லாம், அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் அடித்த எல்லா புயலும் என்னை கொண்டாந்து இங்கே புல்ஃபீல்டில் வரையும் தள்ளிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தேன்னு நினச்சிடாதீங்க. ஆனால் அத்தனை புயல்களும் எங்கே வந்துச்சுன்னா ஊழியக்காரனாக மாற்றிடுச்சு. உங்களுக்கு எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? நீங்கள் எப்போ ஆண்டவருக்காக உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களோ அப்போ தான் அந்த அபிஷேகம் உங்களை பயன்படுத்த ஆரம்பிக்கும். போகட்டும், நான் இன்றைக்கு உங்களோடு கூட மிக முக்கியமான ஒரு காரியத்தை பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். இது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்க. உங்கள் தலைமுறையில் எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது, பட் உங்கள் காலங்களில் ஒரு பெரிய மாற்றத்தை அனுபவிக்கும். இதுக்கு நான் சாட்சி. இந்த வார்த்தையை நான் என்னோட ஒப்பிட்டு பார்க்குறேன். என் தலைமுறையில் என் குடும்பத்தில் ஒருத்தன் கூட ஊழியக்காரன் கிடையாது. ஃபாதர் வேணா 10 பேர் இருக்காங்க. ஆர்சி ஃபாதர்னா 10 பேருக்கு மேலே இருக்காங்க. எல்லாம் பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறாங்க. ஆனால் பாஸ்டர்னு சொல்லி ஒரு நபர் கிடையாது. எங்கள் அப்பா வம்சத்துலேயும் கிடையாது, எங்கள் அம்மா வம்சத்துலேயும் கிடையாது, ஒரே ஒரு நபர் கிடையாது. ஆனால் என் தலைமுறையில் அந்த வரலாறே மாற்றி அமைக்கப்பட்டுச்சு. இனி என் சந்ததியில் வர்றவன் எல்லாம் எப்படி இருப்பான்? நான் ரட்சிக்கப்பட்டேன். என் தங்கச்சி ஒரு பாஸ்டரோட பையனை கல்யாணம் பண்ணான். அவளுக்குள்ள அந்த அபிஷேகம். அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டேன். என் தம்பி இயேசுவை ஏற்றுக்கிட்டான். நான் ரட்சிக்கப்பட்டேன். எங்கள் அம்மா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டாங்க. அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன் மேலே ஒரு அபிஷேகம் வந்துட்டா அது அந்த குடும்பத்தை என்ன பண்ணுது? நீங்கள் எல்லாரும் அப்படி தான் குடும்பமாக எல்லாரும் போயிட்டு கோயில் குளத்தில் முங்க முடியும். ஆனால் ஞானசானம் எடுக்க ஒருத்தன் ரட்சிக்கப்படுவான். அதுக்கப்புறம் அந்த குடும்பமே என்ன ஆகும்? அதுதான் அந்த ஒரு நபர் தான் அந்த முழு குடும்பத்துக்கும் ரட்சிப்பின் வாசலாக இருக்கிறாங்க. எதுவுமே புரியுது உங்களுக்கு? போகட்டும். உங்களோட ஒரு குறுகிய நேரத்தில் ரொம்ப ஆழமான முக்கியமான ஒரு சத்தியத்தை நான் பேசி முடிக்க விரும்புகிறேன். 16வது வசனத்தில், மத்தேயு புத்தகத்தினுடைய 3ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே இயேசு கிறிஸ்து பூமியிலே கிட்டத்தட்ட 3½ ஆண்டுகள் வாழ்ந்ததாகவும் அவர் வாழும்போது எத்தனையோ சீஷர்களை உருவாக்கியதாகவும் நம்மலாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் அவருடைய 30வது வயதிலே அவர் தன் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிக்கிறார் என்றதை நீங்கள் வாசிங்க. 3ஆம் அதிகாரத்தினுடைய 16. இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். முதலாவது இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்றவுடன் அவருக்கு கிடைத்தது பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். புரிந்த ஒரு ஆமீன் சொல்லுங்க. இயேசுவுக்கே அபிஷேகம் வேணும்னா உங்களுக்கு வேணாமா? வேணாமா? நல்லா இது கொஞ்சம் ஆழமான சத்தியத்தை உங்களோட நான் பேச விரும்புகிறேன். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து பாவம் செய்தாரா? பாவம் செய்யலை. ஆனால் ஞானஸ்தானம் எடுத்தார். அவர் பிதாவுக்கு சமமாக இருக்கிற இன்னொரு தேவன். அல்லேலூயா. அவரும் தேவன். ஆனால் அவருக்கே பரிசுத்தாவின் அபிஷேகம் தேவை. ஏன்? அவர் அப்படி எடுத்திருக்கலன்னா நம்மளாம் ஞானஸ்தானம் எடுத்திருக்கவே இப்பவே இத்தனை சாக்கு சொல்றோம். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, அவரே வழியும் சத்தியமும், அவர் நமக்கு முன் நடக்கிற கடா, நமக்கு முன் நடக்கிற
அவரை பார்த்து தான் அவருடைய பாதச்சுவடுகளை பின்பற்றி நம்ம இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தால் எல்லோரும் ஞானஸ்தானம் எடுத்தாக வேண்டும். இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்தால் நாம் எல்லோரும் சிலுவையை சுமக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பார் என்றால் நாம் எல்லோரும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுல எந்த ஒரு ஆப்ஷனே கிடையாது. பழைய ஏற்பாட்டு காலத்துல இயேசு கிறிஸ்துக்கு மரணத்துக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டது தான் பாவ நிவாரண பலி. இதை குறித்து நம்ம 21 நாள் சிலுவை தியானத்தில் தியானிச்சிருப்போம். பாவ நிவாரண பலி செய்யும்போது அங்கே 2 காரியங்களை நம்ம பார்த்தோம். ஒன்று, ஒரு காளையை 2 ஆடை எடுத்து ஒரு ஆடை கொன்று ஒரு ஆடை போக்காடா விடணும், கொல்லக்கூடாது. சரிங்களா? விடுதலையாக்கப்பட்டது நம்ம, கொல்லப்பட்டது இயேசு கிறிஸ்து. அது நமக்கு நல்லா தெரிந்த சத்தியம். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆடு தோல் உரிக்கப்பட்டு தண்ணீர் தொட்டியிலே கழுவப்பட்டு சந்து சந்தாக துண்டிக்கப்பட்டு அப்படியே வச்சிடணுமா? என்ன பண்ணணுமா? அக்கினி அந்த வெங்கல பலிபீடத்திலே போட்டு தகனிக்கப்பட்டு அது முழுவதிலும் சாம்பலாய் மாறி அதை கொண்டு வந்து சாம்பல் கொட்டுகிற அந்த அந்த பாளையத்தினுடைய புறம்பே அதை கொட்டப்பட வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நடந்து வந்த அந்த ஆடு காத்துல பறந்து போகணும். எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு ஆடை உங்களால் தூக்க முடியுமா? ஒரு ஆடு கிட்டத்தட்ட எத்தனை கிலோ வரை வளரும்? குறைஞ்சது ஒரு 10-12 கிலோவாச்சும் என்னாகும் வளரும். சில நேரம் சில ஆடுகள் எல்லாம் வந்து, அதுவும் இஸ்ரவேலில் இருக்கிற ஆடுகள்லாம் 25 கிலோலாம் என்னாகும் ஒரு நல்ல ஹைட்டு வெயிட்டா பெரிய ஆடுகளா இருக்கும். அப்படிப்பட்ட ஆடு இப்ப அந்த தட்டில் வச்சிருக்கிற அந்த அதுவும் என்னதான் ஆடு, புரியுதா? இது உசுரோடு இருக்கிற ஆடு. இது இந்த ஆடை ஊதுனா நடக்குமா? ஒண்ணுமே நடக்காது. ஆனா இந்த ஆடை எடுத்து உரிச்சி கழுவி துண்டு துண்டா வெட்டி நெருப்பு போட்டு எரிச்சு உடைச்சா என்ன வரும்? அந்த சாம்பலை எடுத்துட்டு நீங்க போகும்போது காத்தடிக்கும் போதே என்ன ஆகும்? அந்த ஆடு தான். அது வேற யாரும் இல்லை. அது யார் தான்? அதே ஆடு தான். இப்ப அந்த ஆடு தூக்கிட்டு போகும்போதே என்ன ஆகும்? அப்படியே காத்துல பறக்கும். இதுதான் அபிஷேகம். உங்களுக்கு புரியுதுனால காலை எனக்கு இந்த அழகான வெளிப்பாடு கர்த்தர் கொடுத்தார். மாம்சமா இருக்கும் பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தோல் உரிக்கப்பட்டு கழுவப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறோம். இது அந்த ஆடு கொல்லப்பட்டதுக்கான அடையாளம். அக்கினியின் அபிஷேகம் இருக்கிறது. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. சர்ச்சுக்கு வர முடியாதுன்னு போட்டிருக்கா? சர்ச்சுக்கெல்லாம் வந்துடலாம், ஆனால் எங்கே தான் போக முடியாது? இந்த ஆடு பறக்க முடியாது, ஆனால் சாம்பல் என்ன பண்ண முடியும்? புரியுதா? அந்த நெருப்பில் அந்த ஆடை போட்டு எரிக்கும் போது அந்த ஆடுனுடைய சதைகள் எல்லாம் கருகி 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 காத்துல பறக்கிற அளவுக்கு அந்த ஆடு மறுரூபமாக்கப்படுகிறது. அந்த ஆடு அதுதான் பரிசுத்த ஆவியின் அக்கினி. நான் உங்களுக்கு ஒரு மனுஷனை காட்டட்டுமா? ஞானஸ்தானம் பண்ணப்பட்டும் கொஞ்சம் கூட மனம் திரும்பாத ஒரு ஆள் பைபிள்ல இருக்கிறான். ஞானஸ்தானம் எடுத்தும் கொஞ்சம் கூட அவன் என்ன பண்ணல. பேதுரு சொல்லுகிறார், இவன் மகா பெரிய பிச்சிலையும் கசப்பிலையும் கட்டுண்டு கிடக்கிறான். அவன் பெயர் சீமோன். பேதுரு பேர் என்னது? இவன் பேர் என்னது? 2 பேருமே சீமோன். அப்போஸ்தலர் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவம் இருக்குது. நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பாருங்க. நான் எடுத்த சப்ஜெக்டை விட்டு எங்கெங்கேயோ போகிறேன், ஆனால் என்னமோ தெரியல, உங்களை பார்த்தா அப்படி ஏதாவது சொல்லிட்டு போகணும்னு தோணுது நினைக்கிறேன். அப்போஸ்தலர் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 13. அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களை பெரிய அற்புதங்களை கண்டு பிரமித்தான். அல்லேலூயா. சரி, வசனம் 20, வசனம் 18 வாசிங்க.
அப்போஸ்தலர்கள் தங்கள் கைகள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவியை தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவரிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாய் எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வார்த்தையை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நினைத்தபடியினால் உன் பணம் உன்னோடு நாசமாய். அடுத்த வசந்த வாசிங்க. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. 22. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். 23. நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றான். அவன் யாரு? ஞானசானம் எடுத்துறான் இருக்கலையா? ஞானஸ்தானம் விசுவாசானா இல்லையா? விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுத்தும் இப்பவே எதுல தான் கட்டப்பட்டிருக்கானா? கசப்பான பாவ கயிறால் அவன் கட்டப்பட்டிருக்கிறான். எத்தனை பேர் புரிஞ்சு உங்களுக்கு? அவன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கிட்டான்னு பைபிள்ல போடலை. நான் எடுத்த சப்ஜெக்டை தாண்டி நிறையா போயிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப முக்கியமான சத்தியம் இது. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் இவன் மட்டும் பரிசுத்த ஆவியானவரை ஏன் பெற்றுக்கொள்ளலைன்னா, உன் துர்க்குணம் நீங்கி உன் இருதயம் செம்மையானால் உனக்கு இதில் பங்கு இருக்குது. உன் துர்க்குணம் நீங்கலைன்னா உனக்கு இந்த காரியத்தில் எந்த பங்கும் இல்லை, எந்த பாகமும் உனக்கு கிடையாது. பணத்தை கொடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை வாங்கவே முடியாது. அல்லேலூயா.